வணக்கம் உறவுகளே. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவேந்தர்கள் நம்ம மண்ணுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அதுதான் இப்பொழுது பெரிய பேசும் பொருளாக இருக்குது. திரும்ப சொன்ன ஒத்த வார்த்தைக்கு பல நூறு பேர் கச்சை கட்டிட்டு நிற்கிறாங்க. என்னமோ இவங்க என்னமோ ராஜா குடும்பத்துக்கு மாதிரி சம்மந்தமே இல்லாதவங்களாம் பேசுகிறான். அதாவது திரும்ப என்ன சொன்னார் அப்படிங்கிறது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ நம்ம பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள் என்ன செஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு, அதை நம்ம பார்ப்போம். முதல்ல இப்போது படையெடுத்தாங்க, மக்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. தன்னுடைய மக்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. மற்றபடி அவர்கள் அனுபவித்த சொத்து பத்து எல்லாமே பொதுமக்களினுடைய வரி பணம், பொதுமக்களுடைய உழைப்பு, இவ்வளவு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க படையெடுத்து போனாங்க, இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க. சேர சோழ மன்னர்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க. சேர சோழ மன்னர்களுக்குள்ளேயே சண்டை. இவர் அவன் அடிக்க, அவர் இவர் அடிக்க, இவர் அவர் அடிக்க, அவர் இவர் அடிக்க, இவர் இப்போ இங்கிட்டு இப்போ சாளுக்கிய தேசத்தில் போய் இங்கே இவர் அடிக்க. இதுதான் இந்த மன்னர்கள் எல்லாம் முக்கியமாக 2 விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 2-3 விஷயங்கள் குறிப்பிடத்தக்க விஷயம். என்னென்ன விஷயம் அப்படின்னா, ஒன்று, பொதுமக்களினுடைய உழைப்பில் நல்லா சுகமாக உட்காந்து சாப்பிடுவது. இன்னொன்று, பலதார மனைவிகளை வைத்துக்கொள்வது, அந்த புறம் என்று ஒன்று வச்சிருக்கிறது. 2. மூணாவது, தன்னுடைய படை வீரர்களை தானே துன்புறுத்தி கொலை செய்தது. தானே துன்புறுத்தினா போரில் சாவடிக்கிறது தான். இந்த நாட்டு மன்னர்கள் மட்டும் இல்லை, சேர சோழ பாண்டியர்கள் மட்டும் இல்லை, சாளுக்கியர்கள் மட்டும் இல்லை, அசோகனாக இருக்கட்டும், ஹிட்லராக இருக்கட்டும், நெப்போலியனாக இருக்கட்டும், அலெக்சாண்டராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வீரர்கள், ஹிட்லராக கூட எடுத்துக்கங்க, எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய படை வீரர்களை காவு கொடுத்தது இவர்களுடைய தலையாய கடமை. சண்டைங்கிற போர்வையில் சரி, அது அன்னைக்கு சூழ்நிலை அன்னைக்கு இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி விவசாயம், போக்குவரத்து நல்லா தான் பண்ணிச்சு. கரிகால சோழன் கல்லணையை கட்டினார். இப்போ தஞ்சை ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினார், தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் இமயமலை வரைக்கும் படையெடுத்து போனது, போகிற வழிகள்லாம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போனது, திருப்பி அங்கேருந்து தண்ணி எடுத்து கண்ணகிக்கு கோயில் கட்டினது. இதெல்லாம் மறுக்கலை, யாரும் இல்லைன்னு சொல்லலை. ராஜராஜ சோழனை திறமையற்றவன்னு சொல்லவில்லை. மன்னர்கள் எல்லாமே, நலங்கிள்ளியாக இருக்கட்டும், நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், இல்லை ராஜராஜனாக இருக்கட்டும், இல்லை ராஜேந்திரனாக இருக்கட்டும், எல்லாமே சாளுக்கிய மன்னர்களாகட்டும், இல்லை நம்ம தூரதேசத்து மன்னர்களாக தமிழர்களாண்ட இலங்கை மன்னர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் திறமையற்றவர்கள் யாரும் சொல்லலை. அவர்கள் பார்ப்பனியத்தை, சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்தார்களா இல்லையா என்பது தான் திருமாவுடைய கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுங்கடான்னா வந்துட்டானுங்க, கம்பை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து எல்லாரும் வரிசையாக வரானுங்க. என்னமோ இவங்க என்னமோ மன்னர் பரம்பரை மாதிரி, மன்னர்கள் அப்படியே ஆடாத விடாது. சரி, இவ்வளவு செஞ்சாங்கல்ல மக்கள், அவங்க மேலே யாரையும் குறை சொல்லலை, எந்த மன்னர் மேலேயும் குறை சொல்லலை. ராஜராஜன்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சி தான் கொடுத்துருக்காருல்ல, மாற்றுறதில்லை. ராஜேந்திரன் அதை விட அதிகமாக, அவர் வாழ்ந்த காலத்தை விட சண்டை போட்ட காலம் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அவர்களுடைய பெருமை, தமிழனுக்கு பெருமை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பள்ளிகளில், பாடசாலைகளில் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்து எல்லாத்தையும் செஞ்சார். இப்போ தேவாரம், திருவாசகம் போன்ற நிறைய நூல்களை போய் தில்லையில் போய் அடித்து பிடிக்கிட்டு வந்தார். அது பூட்டி வச்சுட்டு தரமாட்டேன்னு சொன்னதை தில்லையில் போய் அடித்து பிடிக்கிட்டு வந்தார் அப்படிம்பாங்க ராஜராஜனை. சரி, தூக்கிட்டு வந்தார். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஏன் இப்போ கேள்வி என்ன, திருவாசகம், தேவாரம், திருவாசகம், திருப்பாடல், அந்த மாதிரி பக்தி இலக்கியங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஏன் திருக்குறளை கொண்டு வந்து அன்னைக்கு பாட வச்சுருக்கலாமே, அன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கலாமே, ஏன் சொல்லலை? ஒரு திருக்குறளை ஏன் தூக்கி பிடிக்கல அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டினுடைய மன்னன், தமிழ்நாட்டுக்கு மன்னன் ரைட்டு, அவர்கிட்ட அனைத்து அதிகாரங்களும் இருக்குது. இங்கே வா, சமஸ்கிருதத்தில் நீ மந்திரம் ஓதரோடு வச்சுக்க, இங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது போகிறது எல்லாம் தமிழில் தான் படிக்கணும். என்ன சொல்கிற நீ? நான் சொல்கிறது சரி, இது அரச கட்டளை அப்படின்னு சொல்லணுமா? இல்லை, அனைத்து அதிகாரங்களும் அந்த மன்னன்ட்ட தானே இருந்துச்சு. ராஜேந்திரன்ட்டையும் சரி, ராஜேந்திரன்ட்ட சரி, இந்த பாண்டிய நெடுஞ்செழியன்ட்டையும் சரி, இல்லை நலங்கிள்ளிகிட்டே சரி, இல்லை அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு இருந்தாலும் சரி, விஜயநகர பேரரசு வர வரைக்கும் பழனி கோயிலில் பண்டாரங்கள் தான் பண்ணி வச்சுருந்தாங்க, தமிழர்கள் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. பண்டாரங்கள்லாம் 2 விதம் இருக்காங்க.
ஒன்று பறையர் சமூகமும் பண்டாரம்னு ஒன்று இருக்குது, அவங்க கூட மணி அடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் விஜயநகர பேரரசு வந்ததுக்கப்புறம் திருமலை நாயக்கர் மன்னர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவங்கள பூரா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு உள்ளே கொண்டு பார்ப்பனியத்தை சொல்லி விட்டு சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுங்க அப்படின்னாரு. ஒரு பயம், சாபம் விட்டுருவாங்களோங்கிற பயம். நீ என்னை கோயிலுக்குள்ள அனுமதிக்கலாம், அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க விளாட மாட்டாங்க, நீ இந்த போரில் தோற்றுருவ, நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறது. இந்த யாகம் செய்ய, அந்த யாகம் செய்ய, இந்த யாகம் செய்ய, அந்த யாகம் செய்ய, இளவெடு எட்டெடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட இருந்து பணத்தை பிடுங்கி இடங்களை பிடுங்கி நாசகோலம் நாசப்படுத்தியது. இதுதான் மன்னர்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டினாங்க, எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொன்னாங்க. எதுக்கடா அவங்க பாவத்தை ஊற்றிக்குவாங்க, சாமி சாமி சாமின்னு எல்லாம் அவங்க ஓகே சொன்னாங்க. அதே மாதிரி தான் சமஸ்கிருதத்தையும் தூக்கி பிடித்தார்கள். கோயிலுக்குள்ளே வந்தது பூரா கோயில் கருவறைக்குள்ளே தமிழ் இருந்துச்சு. எல்லா கோயிலையும் தமிழ் தான் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு சமஸ்கிருத மயமாக்குனது யார்? வெள்ளக்காரனா செஞ்சான்? நெப்போலியனா செஞ்சான்? அலெக்சாண்டரா செஞ்சான்? அசோகரா செஞ்சார்? இல்லையே, நம்ம மன்னர்கள் தான் செஞ்சாங்க. அவன் சொன்னது பூரா தலையாடி எல்லா அதிகாரம் இருந்துச்சு. இல்லை, ஒருவேளை அந்த அதிகாரம் பெரியாட்டம் இருந்துச்சுன்னா தான் செய்யக்கூடிய நான் இது தப்பு அப்படின்னு அந்த தமிழை கொண்டு புகுத்துனது தப்பு, இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு புகுத்துனது தப்பு, அது நீ ஏன் செய்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முடியல. அந்த அதிகாரம் பூரா ஒருவேளை அன்னைக்கு இருந்த மாதிரி ராஜராஜ சோழன் அந்த மாதிரி ஒருவேளை தந்தை பெரியார்கிட்ட இருந்துச்சுனாவோ, இல்லை டாக்டர் கலைஞர்கிட்ட இருந்திருந்தாவோ, இல்லை முத்துவேல் ஸ்டாலின் முக ஸ்டாலின்கிட்ட இருந்திருந்தாவோ, இல்லை ஒருவேளை அம்பேத்கர்கிட்ட இருந்திருந்தாவோ எப்படி மாறி இருக்கான் சூழ்நிலை? எல்லாம் தலைகளாக மாறி போயிருக்காது. எல்லாம் தலைகளாக மாறி போயிருக்காது. எல்லாத்தையும் ஆகிட்டு சமஸ்கிருதம் தூக்கிட்டு வெளியே ஓட்டுறான், தமிழை படுறா. சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஆனால் அன்றைக்கி அத்தனை அதிகாரங்களும் ஏன்னா இவங்கள்ட்ட அதிகாரம் இல்லை, போராட தான் முடியும். போராடுறதோட தந்தை பெரியார் என்ன சொல்கிறாரு? நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவோம். அந்த சட்டத்தை அமல்படுத்த போகும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அமல்படுத்துகிற இடத்துல பார்ப்பனியம் இருக்கும். அதை எடுத்து கோர்ட்டுக்கு போனோம்னா அந்த இடத்துலையும் பார்ப்பனியம் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லும். அப்படிங்கிறது தான் பெரியாருடைய பேசிக் தத்துவம். அப்போது சமஸ்கிருதம் உன்னையால் வளர்ந்துச்சு அப்படிங்கிறது உண்மையா இல்லையா? மன்னர்களால் வளர்ந்தது உண்மையா இல்லையா? திருக்குறளை சொல்லி கொடுத்துருக்கியா? இது வரைக்கும் ஒரு திருக்குறளாக சொல்லி கொடுத்துருக்கீங்களா? உங்கள் பாடசாலையில் தமிழ் பாடசாலையில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? முதல்ல தமிழ் பாடசாலையில் தமிழில் படித்தாங்களா, சமஸ்கிருதத்தில் படித்தாங்களா? இதுவே ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா? இதை தான் திருமா சொன்னார். திருமா ஒன்றும் அவர்கள் நாட்டுப்பற்றாட்டவர்கள்னு சொல்லவில்லை, தமிழர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, அவர்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு சொல்ல வரல, இல்லை அவர்களுக்கு மோசடி பிரிவுகள் இல்லைன்னு சொல்ல வரல, இல்லை மக்களை குணப்படுத்தினாங்கன்னு அதெல்லாம் சொல்லலை. சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்தார்கள் என்பது திருமாவுடைய குற்றச்சாட்டு. அதே தான் நம்மளும் சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, தஞ்சை பெரிய கோயில் இருக்குது, இல்லை கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயில் ராஜேந்திரன் கட்டின கோயில் இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. யாராவது போய் தமிழை அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட முடியுமா? தமிழை உள்ளே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட முடியுமா? முடியாது. இல்லை, இதே தான் அன்னைக்கு செஞ்சாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதுக்கு அவனை போட்டு விட்டது யார்? மன்னர்கள் தானே, மன்னர் ஆட்சியில் தானே. இவர்களுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தானே பாக்கியெல்லாம் ஒதுங்கிக்கிட்டு இவங்களை உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. அதாவது மிரட்டியோ இல்லை சண்டை போட்டோ இல்லை அப்படி கூட பணிய வச்சுருந்துருக்கலாம், மிரட்டி கூட பணிய வச்சுருந்துருக்கலாம், அடித்து கூட பணிய வச்சுருந்துருக்கலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சரி, பாண்டிய மன்னர்களும் சரி, சேர மன்னர்களும் சரி, சாளுக்கிய மன்னர்களும் சரி, இல்லை தெலுங்கு மன்னர்களும் தெலுங்கு நாட்டில் தெலுங்கானா அந்த மாதிரி ஹைதராபாத் அந்த சைடு இருந்த மன்னர்களும் சரி, எல்லாருமே பார்ப்பனியத்தை தூக்கி பிடிச்சி உள்ளே விட்டாங்க. இந்தியா பூரா பார்ப்பனியமயமாக தான் இருந்தது. அது 1900க்கு அப்புறம் தான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். 1950 தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு காலநிலை பார்த்தா 1950 இந்த மாநிலங்கள் பட்டியல் இருக்குது பாருங்க, அது கீழே 2வது இடத்துல இருந்துச்சு, இப்போ மேலே 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டாக மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுலேயும் கல்வியில் போக்குவரத்து சுதந்திரத்துலலாம் மகாராஷ்டிரா முன்னாடி இல்லை, தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்குது. இது குறிப்பு. இதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் யோசிக்கணும்ல நம்ம. இப்போ திரும்ப சொன்னதில் என்ன தப்பு? ஒன்றும் இல்லைங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 சீட்டுக்காக அங்கே போய் தொங்கிக்கிட்டு இருக்காரு, 4 சீட்டுக்காக போய் தொங்கிக்கிட்டு இருக்காரு, 2 எம்பி சீட்டுக்காக போய் தொங்கிக்கிட்டு இருக்காரு. திமுக கிட்ட போய் 4 எம்பி எம்எல்ஏ சீட்டுக்காக போய் தொங்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் பேசுனாங்க.
என்னமோ திருமாவை மேலே ஓவர அக்கறை இருக்கிற மாதிரி, இவருடைய திறமைக்கும் இவருடைய அழகுக்கும் இவருக்கு ஆஸ்திக்கும் இவர் அந்தஸ்துக்கும் இவருடைய இருக்கிற திறமைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் இது பண்ணிட்டு இருக்காரு. இவர் தனியாக நின்னாவே பயங்கரமாக ஜெயிப்பார், அப்படி ஜெயிப்பார், இப்படி ஜெயிப்பார். இதெல்லாம் ஒரு கதை. இது என்ன தெரியுமா? அது ரெண்டு பக்கெட்டு கோல் அடிக்கிறது. ஒரே டயத்தில் திமுகவையும் பலவீனப்படுத்துறது, விசிகாவையும் பலவீனப்படுத்து, திருமாவளவனையும் பலவீனப்படுத்துறது. இது இவங்களுடைய ட்விஸ்ட்டு. இவர்களுக்கு என்ன கோவம் அப்படின்னா, திருமா ஏன் அங்கே போய் 2 சீட்டுக்காக நிற்கிறாரு, திருமா பாவமாச்சு, திறமசாலியாச்சு அப்படிங்கிற திருமா மேலே நல்ல எண்ணத்துலலாம் சொல்லலை. திருமா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக போராட்டத்துக்கு இன்னைக்கு அனைத்து மதத்துக்கும் அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக உருமாறி போயிட்டாரு, ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டாரு, இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தி ஆயிட்டாரு அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சி. எப்பரா ஒருத்தன் தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேருந்து ஒருத்தன் திருமான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இவ்வளோ பெரிய ஆள் ஆகலாம், அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்காரு, அவர் கை நீட்டுற இடத்துலலாம் ஓட்டு போடுறாங்களே, அவருடைய மக்கள் சக்தி இவ்வளோ அபரிமிதமாக இருக்கு, அதை எப்படியாவது கெடுக்கணும். அதை கெடுக்கிற நேரத்தில் திமுகவிலேருந்து நம்ம பிரிக்கணும்னு சொல்லிட்டு வதந்திகளை போட்டு பிரிச்சிட்டோம் அப்படின்னா, திமுகவிலேருந்து பிரிஞ்சிச்சுன்னா விசிகாவும் விக்கா போயிடும், திமுகவும் விக்கா போயிடும். இது இவர்களுடைய பிளான், இவர்களுடைய அண்டர் கிரவுண்டு பிளான். இது பார்ப்பனியத்துடைய சதி, உள்நாட்டு சதி அப்படின்னு சொல்லணும். அப்போ இதெல்லாம் திரும்ப அமைதியாக கடந்து போயிட்டாரு. இந்த ஒருத்தன் அனுப்பிச்சி விட்டாங்க அவரை கெடுக்கிறதுக்கு. அவன் முடிஞ்ச வரைக்கும் கெடுத்து பார்த்தான். இனிமேல் இந்த ஆளை கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டான். ஏன்னா இப்படி ஒவ்வொருத்தனையாக இறக்கி விடுவாங்க, திரும்ப திசை மாற்றுவாங்க, திருப்புவாங்க, நான் அதை தர்றேன் இதை தரேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. திரும்ப சாதாரண அரசியல்வாதியா அவர் எவ்வளோ புரிதலோடு இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். உலகத்தில் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து எவ்வளோ பேர் கன்சிராம இருந்தார். அதுக்கப்புறம் மாயாவதி அம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார், அவர் பையன் சீரப் பாஸ்வான் வந்தார். ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த தலைவர்களை பூரா பார்ப்பனிங்க மடக்கியாக அழிச்சு ஒழிச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு. தலித் தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எத்தனை பேராக இருந்தாலும் சரி, உடனே அரசியை கட்டி அதை காட்டி இதை காட்டி இது பண்ணாங்க. நம்ம ஊரில் எத்தனை பேர் பெரியாரை உசத்தி பேசினவன் பூரா அதுக்கப்புறம் காசை வாங்கிட்டு பெரியாரை காட்டி கொடுக்க வேலையை ஆரம்பிச்சிட்டான். அப்போது ஸ்டெடியாக நிற்க முடியல. இந்தியாவிலே ஒரே ஒரு தலைவன் தன்னுடைய சாதிக்காக மட்டுமல்ல அனைத்து மக்களுக்காக நான் போராடுவேன், தனி தமிழ்நாடு கேட்பேன், சாதியற்ற சமுதாயம் கேட்பேன் அப்படின்னு போராடுற ஒரே தலைவர் யார்? திருமா தான். நான் ஏன் திமுகவை உடம்புப்படியாக பிடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது அவர் கேட்குறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? திமுக சமரசங்களை செய்து கொள்ளாது, மக்களுக்கு எதிரான வேலைகளை செய்யாது, பட்டியலினங்களை ஒழிக்கணும்னு நினைக்காது, நல்லா இருக்கணும்னு நினைக்கும், எல்லாத்துக்கும் செய்யும். அப்படிங்கிறதுனால தான் திமுகவை நான் உடம்புப்படியாக பிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பார்ப்பனிய கைக்கு போய்விடுமோ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு படப்படப்பும் ஒரு பயமும் திருமாக்கிட்ட இருக்குது, ஸ்டாலின்கிட்ட இருக்குது, நம்ம மாதிரி முற்போக்குவாதிகள் அனைவருக்கும் இருக்குது. அதனால தான் பயப்படுறோம். எங்கே அவங்க கைக்கு போயிட்டாங்க, திருப்பி நம்ம பீகார் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி கீழே 2வது இடத்துல இருந்தவங்க மேலே 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதே போல் திருப்பி இப்போ மேலே 2வது இடத்துல இருக்கிற நம்ம கீழே 2வது இடத்துக்கு போயிடுவோமோங்கிற ஒரு பயம் மனசை ஆட்டி படைக்குது. அதனால தான் இந்த மாதிரி காணொலிகளை போட சொல்லுது. மற்றபடி இதில் யார் ஒரு நாளைக்கு 2 பேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 15 நாள் ஆகுது. 300 காணொலி பக்கம் போட்டிருக்கிறேன். ஆனால் 88 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லையா? எங்கள் வீட்டில் கூட சண்டை போட்டாங்க, என்ன என் லைட்டை போட்டுக்கிட்டு காய்ச்சின்னு கத்திட்டு கிடக்குற, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படிங்கிற. போடுறது நம்ம வீடியோ போடுறது நம்ம கடமை, சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுடைய சொந்த சௌகரியம். அது சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன பண்ணாட்டினா என்ன, அது அவங்களுடைய சௌகரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். நான் யாரையும் என்ன ரொம்ப இருக்க முடியும், ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்க முடியுமா? நான் யார்ட்டையும் ஒவ்வொருத்தரையும் போட மாட்டேன். அதெல்லாம் இல்லை. அவர்கள் எப்போ தோணுதோ, எப்போ அவங்க மனசு நம்ம பேசுகிறது சரின்னு படுதோ அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் எல்லாத்தையும் ஆகிடுச்சிடும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணலங்கிறதுக்கு நான் வீடியோ போடாமல் இருக்க முடியுமா என்ன? அது என்னுடைய கடமை அல்லவா, நான் இந்த சமுதாயத்துக்கு செய்கிற கடமை அல்லவா. அதே போல தான் எல்லாமே. இப்போ 2 சீட்டுக்கு போய் அங்கே தொண்ணாந்துட்டு நிற்கிறார், 2 சீட்டுக்கு போய் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறார், 4 சீட்டுக்காக போய் கெஞ்சிட்டு கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திருமாவை பேசினவங்க, திருமா மேலே அக்கறையும் அன்பும் அனுசரணையும் உள்ளவங்கள மாதிரி பேசுனாங்களே, அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க?
திரும்ப அப்போ வந்து ராஜேந்திர சோழனை வந்து சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிச்சான் அப்படின்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்கு மொத்த கூட்டமும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ திருமா மேலே அன்பு இல்லை, இப்போ திருமா மேலே ஆதரவு இல்லை, திருமா மேலே அரவணைப்பு இல்லை. அப்போ திருமா யாரோ இவங்க யாரோ இப்போ இவங்க பேசுகிறாங்க, எல்லாருமே சேர்த்து பேசுகிறாங்க, மொத்தமாக பேசுகிறாங்க. காரணம் என்ன? திருமா மேலே அன்பு இல்லை அவங்களுக்கு. பார்ப்பனியத்தை தூக்கி பிடித்தார் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொன்னது இப்போ அவங்களுக்கு குத்துது, உடையுது. அதனால தான் இவங்க வந்து திருமாவை மேலே பாயிறது. இந்த 2 சீட்டுக்கு எவாமா 2 சீட்டுக்கு போய் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவாமா ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியெல்லாம் திருமாவை பேசுனாங்களோ, அவன் பூரா இன்றைக்கி ஆப்போசிட்டில் போய் நின்றுக்கிட்டு நீ எப்படி வந்து ராஜராஜனையும் ராஜேந்திரனையும் இப்படி சொல்லலாம், இழிவுபடுத்திட்டீங்க, அவரை அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எதிர அசிங்கம்? உண்மையை சொன்னது உங்களுக்கு அசிங்கமா? ராஜேந்திர சோழன்னாக்கா எங்களுக்கும் அந்த மரியாதை இருக்குது, திருமாவுக்கும் அந்த மரியாதை இருக்குது, அவர் நல்ல மன்னர் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்தார், தமிழை கருவறையிலேருந்து வெளியே விரட்டி விட்டுட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு போய் உள்ளே விட்டுட்டாங்க அப்படிங்கிறது அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு. உண்மையா இல்லையான்னு மறுங்க, பேசுங்க. அதை பேச மாட்டேங்கிறீங்க. திரும்ப மேலே அன்பு இருக்கிற மாதிரியே பேசுறீங்களா? 2 சீட்டு போய் நிற்கிறீங்க, 2 சீட்டு போய் நிற்கிறீங்க. கடைசியில் பார்த்தாக்கா ராஜேந்திரனை பற்றி ஒரு சொன்னதுக்கே உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சு. எப்படி ராஜேந்திர சொல்லலாம், எப்படி ராஜராஜ சொல்லலாம் அப்படின்னு. இது என்ன வேலை? அது மக்களாகிய சிந்திக்க வேண்டியது நாம் தான். திருமாவிற்காக நாம் துணை நிற்போம். திருமா நம்ம கம்யூனிட்டி இல்லை, நம்மளுடைய ஆள் இல்லை அப்படின்லாம் யாரும் யோசிக்காதீங்க. திரும்ப அந்த கம்யூனிட்டிக்கு மட்டுமான தலைவர் இல்லை, மொத்த மனிதத்துக்கும் மனித நேயத்துக்குமான தலைவர். காரணம், நான் சாதிய அடையாளங்களை கடந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. சாதிய அடையாளங்கள் தேவையில்லை, கடந்து நிற்கிறேன். எனக்கு எல்லா சாதி மக்களும், எல்லா சாதி குழந்தைகளும், எல்லா சாதி மாணவர்களும் எனக்கு ஒரே மாணவர்கள் தான். நான் அவர்களிடம் எல்லாத்திட்டையும் நான் வந்து பிரியமாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் திருமாவுடைய வாக்குமூலமாக இருக்குது. அதனால் தலைவர் திருமாவிற்கு துணை நிற்போம், அவருடைய கருத்துக்களை முன்னெடுத்து சொல்வோம். இது முற்போக்குவாதிகள், பெரியாரிஸ்டுகள் அனைத்தும் செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒரு வேலை, ஒரு ஒர்க்கு. பார்ப்பனியத்தின் தோலை மேற்கொண்டு உரிப்போம். பார்ப்பனியத்துக்கு துணை போகிற இந்த பொறுக்கிகள், கேடிகள், கேடு கெட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் நம்ம புகுத்தியே ஆகணும். அவர்களுக்கு ஒரு பாடம் காட்டியே ஆகணும். அதனால் மக்களாகிய நாம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.